கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியின் நிதிநிலை அறிக்கை குறித்து அண்மையில் தமிழகத்துடைய நிதித்துறை அமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். இதே போன்று 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் மற்றும் பல விஷயங்களை சேர்த்து இதே 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2021 ஆகஸ்ட் மாதம் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டவர் அப்போதைய நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் நம்மிடம் இருக்கார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சரியா 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துல நாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் உங்களை பார்த்தோம். இப்ப 5 ஆண்டுகளுக்கு பிறகு மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சரும் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க உங்களை மாதிரியே ஒரு வெள்ளை அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். பல விஷயங்கள் நீங்க சொன்னது போன்ற நிதி பற்றாக்குறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதிலிருந்த சில விஷயங்கள் சேர்த்து குறிப்பாக வெட்டி ஒட்டி நீங்க எல்லாம் கூட உங்களுடைய திமுக கூட அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த வெள்ளை அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சில வித்தியாசத்தை சொல்லணும். நான் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை 15 ஆண்டுகளுடைய ஆய்வு. அதனால எந்த ஒரு ஆட்சியவோ ஒரு கட்சியவோ சுட்டி காட்டாம 15 வருஷம் வரலாறை எடுத்து வெளியிட்டேன். இது வெறும் 5 ஆண்டுகள் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, எப்போ வெளிவந்ததுன்றது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி ஏற்கனவே ஃபைனான்ஸ் படித்தவர், ஏற்கனவே 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 5 வருஷம் நிதிநிலை அறிக்கை தாக்கும் போது எங்கள் கட்சிக்கு முதல் ஆளாக பேசினவர், 5 வருஷம் பொது கணக்கு குழுவில் இருந்தவர், அதனால் பல 100 சில 1000 தணிக்கை பத்திகளை படித்து எல்லாம் தெரிஞ்சவர். எனக்கே 3 மாதம் ஆச்சு வெளியிடுறதுக்கு. ஆகஸ்டில் தான் நான் வெளியிட்டேன். இவங்க அவசரமாக ஜூனில் வெளியிடும் போதே நான் நினச்சேன் இதில் கொஞ்சம் பிழைவு இருக்க போகுது அப்படின்னு. இப்போ தெரிய வருது பல இடத்துல வெட்டி ஒட்டியிருக்காங்க அப்படின்றது ஒன்று. ஆனால் அதோட முக்கியமாக நான் வெளியிட்டும் போது நான் கையெழுத்து போட்டு வெளியிட்டேன் இந்த அறிக்கைக்கு. அப்போ நான் சொன்னேன், பலர் இதில் பணி செய்திருந்தாலும் இதில் பிழைவு ஏதாவது இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு என்றதற்காகவே நான் கையெழுத்து போட்டு வெளியிடுறேன் அப்படின்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரையே ஒரு முன்னுரையை எழுத வச்சு அந்த முன்னுரையில் ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கு. என்ன சொல்றாங்க, பொது வழியில் இருக்கிற தகவல் மட்டுமே பயன்படுத்தி இந்த வெள்ளை அறிக்கை. அது உண்மையும் இல்லை. ஏன்னா போய் படிச்சா பல அந்த பொது நிறுவனங்களுடைய சூழ்நிலை எல்லாம் பொது வழியில் இல்லை. அது இல்லாமல் இப்போ கரண்ட் ப்ரீ ஃபைனல் அக்கௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பொது வழியில் இல்லை இது வரைக்கும். உண்மை இல்லாதது ரெண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை, ஒரு முதலமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கைக்கு 100% பொது வழியில் இருக்குதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா பின்ன எதுக்கு வெள்ளை அறிக்கை? அரசாங்கத்திடம் இருக்கிற கருத்து வெளியில்லாத கருத்து வெளியிடுறதுக்கு வெள்ளை அறிக்கை. பொது வழியில் இருக்குதுன்னா இது பொது வழியில ஜனவரியிலும் இருந்துச்சு, பிப்ரவரியிலும் இருந்துச்சு, மார்ச்லயும் இருந்துச்சு, வாக்குறுதி கொடுக்கும் போதும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எனவே இதை முதலமைச்சரிடம் போய் இந்த முன்னுரைக்கு கையெழுத்து வாங்கினது மிகவும் தவறான கருத்துன்னு நான் சொல்வேன். ஸோ டைமிங்கும் சரியில்லை, இந்த இதுவும் சரியில்லை. அதற்கு மேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாக ஆய்வு செஞ்சிருக்க வெள்ளை அறிக்கை. அதாவது உண்மையில் சொல்ல வேண்டிய பல கருத்துக்கள் வெளிவரவில்லை. அதே போல் கணக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப தவறான கணக்கு. சில இடத்துல 5 வருஷம் எடுக்கிறாங்க, சில இடத்துல 4 வருஷம் எடுக்கிறாங்க. அதாவது கம்பேரிசன் பண்றதுக்காக ஒன்று இது உச்சக்கட்ட இயலாமை, இல்லை இது தீய எண்ணம். அதாவது பழைய அரசாங்கத்தை தவறாக காமிக்கணும்ன்றதுக்காகவே இப்போ கடனை பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எடுக்கிறாங்க. ஆனால் முதலீடு ஒப்பீடு பார்க்கும்போது வெறும் 4 வருஷம் தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஃபெயிலியர். அதனால இந்த வெள்ளை அறிக்கையில் அந்த மாதிரி பெரிய பிழைவுகள் இருக்கு. இன்னும் வருவாய் பற்றாக்குறையை மெயினா சொல்றாங்க. அதாவது ஆட்சி எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகும்போது 40,000 கோடி தான் வருவாய் பற்றாக்குறை. இப்போ 70,000 கோடிக்கு மேல வருவாய் பற்றாக்குறையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து. நீங்க சில ஆண்டுகள் நிதித்துறை அமைச்சராக 30,000 கோடி அளவுக்கு 35,000 கோடி கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறமா ஏறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்ல, இதுதான் நான் சொல்லுவேன் இருக்கிறதுலயே எனக்கு ஒரு வேதனை அளிக்கிற ஒரு அம்சம். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் OPS அவர்கள் நிதியமைச்சராகவும் விட்டுட்டு போன வருவாய் கணக்கு பற்றாக்குறை 62,000 சொச்சம் கோடி, 40 கிடையாது. நான் முதல் வருஷம் அதை 46 குறைச்சு, 2வது வருஷம் நான் சொன்னேன் 30 என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஏதோ கணக்கு திருத்தத்தில் 36 என்று சொல்றாங்க. நான் முதல்ல 2 கருத்தை சொல்லிடுறேன். நாங்க முதல் ஆட்சி செய்த 2 ஆண்டுகளில் என் முதலமைச்சர் எனக்கு கொடுத்த திறனாலும் ஒரு ஆதரவினாலும், he gave me the capacity because he didn't constrain me and he gave me support. 2003க்கு பிறகு
எந்த துறையிலும், நிதித்துறை உட்பட்டு எந்த துறையிலும் வராத மாற்றத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் அந்த 2 ஆண்டுகள் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத நிதி முன்னேற்றம் நடந்தது. ஏன்னா வருவாய்க்கு பற்றாக்குறை நான் சொல்றேன் 62ல இருந்து 30 குறைச்சேன். இன்னைக்கு 36 சொல்றாங்க. அது நான் கமிங் டு தட். அது இல்லாம 2 ஆண்டுகள் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஒரு உண்மை, சென்ற ஆண்டோட இந்த ஆண்டு வாங்கின கடன் கம்மி. அது வேற எந்த 2 ஆண்டுலயும் நடந்ததில்லை. அதாவது ரூபாய் கணக்கில் இன்ஃபிளேஷன், அதாவது பண வீக்கத்துக்கு அக்கௌண்ட் பண்ணாம, பட்ஜெட் சைஸுக்கு அக்கௌண்ட் பண்ணாம, ஜிடிபிக்கு அக்கௌண்ட் பண்ணாம, ஆக்சுவல் ரூபாய் கணக்கில் 2 ஆண்டு குறைச்சோம். அதனால நான் சொல்லுவேன் 20 ஆண்டுகளில் செய்யாத மாற்றங்களை செய்ததனால் இந்த விளைவு இது மிக சிறப்பான விளைவு. இன்னும் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். நிதித்துறையில யாரெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களோ அன்னைக்கு இருந்தாங்களோ, வெளியே இருக்கிற தகவலை தாண்டி உள்ள இருக்கிற தகவலை எடுத்து வெளியே வர சொல்லுங்கள். அந்த 2 ஆண்டு நான் காமிச்சதோட சிறப்பான விளைவு வந்தது. அதுக்கு மேல் நான் விளக்கம் சொல்ல விரும்பல. வெளியே இருக்கும் போதே இதுதான் வரலாற்றில் சிறப்பு 2 ஆண்டு. உள்ள இருக்கிற தகவல் வெளியே வந்தால் இதைவிட சிறப்பா நடந்தது என்றதை உறுதிப்படுத்தும். நான் சேலஞ்ச் விடுறேன், வெளியே கொண்டாட சொல்லுங்க. ஏன் இது ரொம்ப தீய செயல் என்று நான் சொல்கிறேன் என்றால், எப்பெல்லாம் முன்னேற்றம் வந்திருக்கோ இந்த அறிக்கையில சொல்றாங்க இது இயற்கையா வந்தது, இது சாதாரணமா வந்தது, அது ஆர்டினரியா வந்தது, ஏதோ காத்தடிக்கிற மாதிரி வந்தது, பாக்கி மாநிலங்கள் மாதிரி வந்தது அப்படின்னு பொய்யா முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் எனக்கு இது தீய செயலாக நான் கருதுகிறேன். ஏன்னா எங்களை பத்தியோ எங்க முதலமைச்சரை பத்தியோ என்னை பத்தியோ குறைவுபடுத்துற செயல்னா தீய செயல். அது அரசியல்வாதிகள் தான் அரசியல் செய்யணும், அதிகாரிகள் அரசியல் செய்யக்கூடாது. பரவாயில்ல, என்ன பண்றாங்களோ பண்ணட்டும். ஆனால் என்ன இதுல பிழைவுன்னா, மாற்றம் செய்யாமல் உங்களுக்கு நல்ல விளைவு வரும் என்ற கருத்து ரொம்ப தவறான கருத்து. அது ரொம்ப தீய கருத்து. அதாவது நீங்க அப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இயற்கையா உங்களுக்கு விளைவு வரும் அப்படின்னு சொல்றது ஒரு மிஸ்லீடிங், ஒரு மிஸ்கைடிங் ஸ்டேட்மெண்ட் இது புது வந்த அரசாங்கத்துக்கு. எனவே சொல்லுவேன், எப்படி ஒப்பிட்டு பார்த்தாலும் நான் சொல்றேன் தமிழ்நாடு வரலாற்றில் இதுதான் சிறந்த 2 ஆண்டு. அவங்க சொல்றாங்க கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா ஒப்பிட்டு பார்த்தால் இதே மாதிரி முன்னேற்றம் வந்தது. பொய். வேணும்னா அவங்களை ஆதாரம் அனுப்பி விடுறேன். 2 ஆண்டுகள் ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராகவும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகவும் இருந்தபோது 2019 இருந்து 21 கோவிடில் வந்த தமிழ்நாடு சரிவு பாக்கி மாநிலங்களோட கம்மி. ஏன்னா நம்மளுக்கு நிறைய எம்எஸ்எம்இ இருக்கு, நம்மளுக்கு நிறைய வேற தொழில் இருக்கு. அதனால ஆக்சுவல் ஜிஎஸ்டிபியில நம்ம தான் கம்மி குறைஞ்சோம். ஆனா நிதி மேலாண்மையில் அந்த 3 மாநிலத்தோட கூடுதல் குறைஞ்சோம். அதே மாதிரி நான் 2 ஆண்டுகள் நிதியமைச்சராக எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளோ பொருளாதாரத்தில் குறையாததுனால் நம்மளுடைய வளர்ச்சி வெறும் 7% தான் சராசரி 2 வருஷத்துக்கு. நான் 2 ஆண்டு. பாக்கி மாநிலம்லாம் 8-10 வளர்ந்தாங்க. ஏன்னா ரொம்ப சரிஞ்சாங்க, ரொம்ப வளர்ந்தாங்க. ஆனா நிதி முன்னேற்றம் நம்ம மாநிலத்தில் தான் பெஸ்ட் முன்னேற்றம் பாக்கி எல்லாத்தையோடையும். அப்பனா வளராத போது இவ்வளவு சிறப்பு நிதி முன்னேற்றம் வருது, செயலினால் வருது. ஏதோ காத்தடிக்கிற மாதிரியோ தண்ணி ஓடுற மாதிரியோ வர்றது இல்ல. அந்த மாதிரி கருத்தை பரப்புவது ஒரு தீய செயல், ஒரு தீய சக்தியால் செய்யக்கூடிய செயல். என்ன சொல்ல வராங்க, நீங்க மாற்றமே பண்ண வேணாம், அப்படியே அரசாங்கத்தை நடத்த வந்துருவோம். அது முற்றிலும் தவறு. தொடர்ந்து மாற்றம் செஞ்சுட்டே வந்தால்தான், தொடர்ந்து சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தால்தான் உங்களுக்கு விளைவு வரும். அதை நான் யார்கிட்ட வேணாலும் டிபேட் பண்ண தயாரா இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அதிகாரிகள்லாம் சொல்லிடுவாங்க, இல்லை நாங்க அதிகாரி விவாதத்துக்கு வர முடியாது. ஏதோ ஒரு எக்கானமிஸ்ட விலைக்கு வாங்கட்டும், யார்கிட்டயாவது கூப்பிட்டு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கட்டும், தகவலை கொடுக்கட்டும், வெளியே இருக்கிற தகவலும் கொடுக்கட்டும், உள்ள இருக்கிற தகவலும் கொடுக்கட்டும். 7000 கோப்புகள் நான் கையெழுத்து போட்டேன். ஒரு 1000 கோப்புலையாவது நான் திருப்பி எழுதி மாத்திருப்பேன். அதெல்லாம் கொண்டாந்து வச்சு விவாதிக்கட்டும். நான் காமிக்கிறேன், மாற்றம்னால்தான் முன்னேற்றம் வந்தது. இப்ப இன்னொரு உதாரணம், 2021 கவர்மெண்ட் வச்சுட்டு போன கடன் 5 லட்சம், இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கின கடன் 5 லட்சம். அதாவது இந்த சுதந்திரத்துக்கு பிறகு அவங்க சொல்ற கணக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல வாங்கின கடன் அந்த 5 வருஷத்துல வாங்கியிருக்கீங்க. அதே போல பொதுத்துறை நிறுவனங்கள், மின்சார வாரியம், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இதெல்லாம் சேர்த்துனா 13 லட்சம் கோடி. நீங்க ஆனா நீங்களும் போன முறை வெளியிடும்போது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு பஸ் இயக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது, மின்சார வாரியத்தோட கடன், ஆனா நீங்க தனியா வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்ற ஒரு கணக்கு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் மீண்டும் சொல்லுவேன், நான் 2 ஆண்டு நிதியமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் வரலாற்றில் இல்லாத முன்னேற்றமும் நிதி சூழ்நிலையில் வாங்கினேன் என்றால், நிதி பற்றாக்குறையோடு ஜாஸ்தி எதுக்காக வாங்கினேன்னா
எம்ப்ளாயீஸோடைய பென்ஷன் பணம்லாம் அது வரைக்கும் அரசாங்கம் பப்ளிக் அக்கௌண்ட்லேயே வச்சிருந்ததை 20 வருஷமா சிஏஜியும் பிஎஃப்ஆர்டிஏயும் நம்மளுக்கு அது தவறுன்னு சைட்டேஷன் பண்ணிட்டு இருந்தது திருத்தறதுக்காக அதில் எடுத்த நிதியை திருப்பி செலுத்தி அதை எல்ஐசிக்கு மாற்றி இன்டு கம்ப்ளைன்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ் செஞ்சோம் நாங்கள் 2022-23. எனவே என் காலத்தில் நான் சொல்லுவேன் இருக்கிறதுலே பெஸ்ட் 2 years எனி டைம். குறிப்பா ஆஃப்டர் 2003 பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் இங்க வந்த பிறகு அதை அவங்க எந்த விவாதத்திலும் யாரை வச்ச என்னன்னா சொல்றாங்க, ரெவென்யூஸ் as a percentage, TRR, total revenue receipts as a percentage of GSDP, அதுலயும் நான் சிறப்பித்தேன். total revenue receipts as a percentage of state's own tax revenue, அதுலயும் சிறப்பித்தேன். interest as a percentage of total revenue, அதையும் குறைத்தேன். எந்த புள்ளி விவரத்தை எந்த வகையில் எடுத்தாலும் அந்த 2 ஆண்டுகள் இருக்கிறதுலே பொன்னான 2 ஆண்டுகள். ஏனென்றால் திருப்பி சொல்றேன், முதலமைச்சர் மாத்து தியாகு சொன்னதனால், மாற்றத்தை உருவாக்குனதனால், எத்தனையோ மாற்றத்தை உருவாக்கினால், எத்தனையோ புது ஜியோ இஷ்யூ பண்ணதுனால், எத்தனையோ கட்டுப்பாடுகளை கொண்டாந்ததுனால் வந்த விளைவு. அதை சாதாரண சொல்றது பொய்யோட மோசம். ஏன்னா மாற்றம் உருவாக்க கூடாதுன்றதுக்காக பரப்புற ஒரு வதந்தி, ஒரு தவறான செயல் என்று சொல்வேன். மற்ற மாநிலங்கள் கம்பேரிட்டிவ் பண்ற மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள் நம்ம அளவுக்கு ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கா? இப்ப இவங்க 2500 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் அனைத்து மகளிருக்கும் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா கொடுக்க முடியும், சாத்தியம் இருக்கா? எவ்வளவு ஃபண்ட் செலவாகும் சார்? சார் அதெல்லாம் ஒரு அரசாங்கம் சொல்லும் செய்யுமா அது தெரியல. நான் சொல்லுவேன், இவங்க சொல்ற ஒரு கருத்து, அதாவது 21 அறிக்கையெல்லாம் வேணாம். நீங்க ரொம்ப நாளா நீங்க சட்டமன்றத்தில் ரிப்போர்ட்டரா இருக்கீங்க. நான் 2016 கன்னி பேச்சு எம்எல்ஏயா, 2016 கன்னி பேச்சு இயற்கையா ஒரு 75% இங்கிலீஷ்ல இருக்கு, ஒரு 25% தான் தமிழ்ல இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் எனக்கு லிமிட்டேஷன். அந்த கன்னி பேச்சை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அன்னைக்கு சொன்ன கருத்தே ரெவென்யூ ரிசீட்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை, இதை சீர்திருத்தவில்லை என்றால் பாக்கியெல்லாம் சரியில்லை அப்படின்னு. அந்த பேச்சிலையும் அந்த இருந்த கம்பேரிசனும் 21 அறிக்கையில நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். 26 அறிக்கையில அவங்க குறுகி அதே சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த பொது கருத்து வருவாய் கணக்கை சீர் செய்யணும், வருவாய் சதவிகிதத்தை சீர் செய்யணும். நான் 2 ஆண்டு இருந்ததும் சீர் செய்தேன். அதை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு முன்னேற்றமே கிடையாது. அது சரி செய்தால் உங்களுக்கு பல நன்மைகள். முதல்ல உங்களுக்கு கடன் வாங்குறது குறையும், 2வது அதனால் வட்டி குறையும், அதனால் 3வது அந்த நிதியை நீங்க கூடுதல் திட்டங்களுக்கு, கூடுதல் நன்மைகளுக்கு செலவு செய்யலாம். நான் திருப்பி சொல்றேன், வரலாறு படிக்காதவங்களுக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. 2003 பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் வந்த பிறகு 2003 2014 எந்த ஆட்சி? கொஞ்ச நாள் திமுக ஆட்சி, கொஞ்ச நாள் அதிமுக ஆட்சி, கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் திமுக ஆட்சி. தொடர்ந்து 12 ஆண்டுகள் டெட் டு ஜிடிபி, உற்பத்தியில் கடன் சதவிகிதம் சிறப்பாயி 26-28 இன்னைக்கு இருக்கிற நம்பர்ல இருந்து குறைஞ்சு வெறும் 15.9% குறைஞ்சு, அதே மாதிரி வருவாயில் வட்டி எவ்வளவு சதவீதம், இன்ட்ரெஸ்ட் டு ரெவென்யூ, ஒரு காலத்தில் 22-23 இன்னைக்கு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததை 11% குறைத்து, அம்மையார் ஜெயலலிதா அவங்க கண்ட்ரோல்ல அரசாங்கம் வைத்திருந்த வரைக்கும் சிறப்பாக முன்னேறி கொண்டிருந்தது தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு மாநிலம். இதை நான் கன்னி பேச்சிலையும் பேசியிருக்கேன், பல முறை நான் பேசியிருக்கேன், வெளியிட்டிருக்கேன். அதற்கு பிறகு 2014 அவங்க சிறைக்கு சென்று அவங்களுடைய கண்ட்ரோல் குறைந்த பிறகு 14 21 தான் இருக்கிறதுலயே பெரிய சரிவு. அதுவும் 21 கோவிட் வருஷம் விட்டுறலாம், 14 20க்குள்ளேயே பயங்கரமா சரிஞ்சிருச்சு. வட்டி செலவு 11% வருவாயில் இருந்து கிட்டத்தட்ட 19% குறைஞ்சு அதிகரிச்சிருச்சு. அப்ப அவ்வளவு மோசமாயிருச்சு. தமிழ்நாடு இருக்கிறதுலயே நிதிநிலையில் மிகவும் சரிந்து மிகவும் பின்தங்கிய ஆண்டுகள் 2014 2020 கோவிடுக்கு முன். கோவிட் ஒரு ஆண்டு கூடுதல் சரிஞ்சது. 2 ஆண்டுகளில் 21 22 22 23 1920 கம்மியாக பண்ணேன் வருவாய் கணக்கில், நிதி கணக்கில்.
பப்ளிக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன். இன்னும் பிரைவேட் இன்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னா அதோட சிறப்பா செய்தேன்னு தகவல் அரசாங்கத்தை இருக்கு. நான் வேணும்னா சுட்டி காட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சீக்ரசி இருக்கு. அரசாங்கத்தை சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. நான் எந்த கோப்புல என்ன நம்பர் இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால் செயல்திறனும் அரசியல் உறுதியும், மாற்றத்தை உருவாக்கணும் என்ற உறுதியும் செயல்திறனும், அதற்கு மேல் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ஞானமும் இருந்தா இதை சிறப்பிக்கலாம். அதுல இருக்கிறதுலயே முக்கியம் எண்ணம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் தெரியாம இருக்கலாம், எல்லாத்துக்கும் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம, அது நீங்க ஆலோசகரை கூப்பிட்டுக்கலாம், நீங்க ஸ்பெஷலிஸ்ட வரவழைக்கலாம். ஸோ எக்ஸ்பர்டீஸ் கேன் பி brought. அரசியல் உறுதி, எண்ணம், நான் மாற்றப் போகிறேன், அந்த உறுதி தான் இருக்கிறதுலே முக்கியம். நான் மாற்றப் போகிறேன்றதுக்கு இந்த அரசாங்கம் முடிவெடுத்தால், இந்த அதிகாரிகள் எழுதியிருக்க அறிக்கைன்னா மாற்றமே இல்லாம எல்லா விளைவும் வந்துடும், தண்ணி மாதிரி ஓடும்னு, முற்றிலும் பொய். மாற்றம் வந்தால் எது வேணாலும் செய்யலாம். நிறைய அமைச்சர்கள் சொல்றது என்னன்னா, இப்ப டாஸ்மார்க்ல இருந்து ஒரு 1000 கோடி உள்ள வருது, இப்ப நாங்க வெளியே போயிருந்ததை உள்ள கொண்டு வரோம், மைன்ஸ்ல கொண்டு வரோம், இது மாதிரி டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட்ல கொண்டு வரோம், அதெல்லாம் சாத்தியமாகி வாய்ப்பு. நம்பர் வந்தா கரெக்ட், அவங்க சொல்றது சொல்றாங்க. நம்பர் வந்தா அவங்க சொல்றது தான் கரெக்ட். மாற்றம், நான் திருப்பி சொல்றேன், நம்பர் சிறப்பிக்கிறதுக்கு இயற்கையா வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த முழு பொய் அறிக்கை தூக்கி போட்டுருங்க. நம்பர் மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ சிஸ்டம் மாறி இருக்கு. கரெக்டா? அப்ப ரெண்டும் உண்மை. விளைவு சிறப்பாக வந்தால் ப்ரொசீஜரை, சிஸ்டத்தை நீங்க திருத்தீர்கள் என்று உண்மை. இதை திருத்தினால் அது வரும் என்றதும் உண்மை. ரெண்டுமே உண்மை சொல்றாங்க. பாப்போம் நம்பர் வந்தா.